உன்னோட விருப்பம். எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கிக்க. மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். நான் உன் பக்கம் எப்பவுமே இருப்பேன். என்ன நம்பு, சரியா? என்ன? சரி, டீ போட்டு வச்சிருக்கேன், வாங்க. இஞ்சி டீ தானே? ஆமா சார். பவி 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 பவி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு பவி. ப்ளீஸ் பவி. பவி, நீ யாரு? நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? இங்க பாரு, மரியாதையா வழிய விடு. பவி, நீ என்ன வேணாலும் கோவப்பட்டுக்கோ. ஆனா நான் சொல்றத ஒரு 5 நிமிஷம் மட்டும் கேளு. நீ சொல்றத நான் கேட்கணுமா? நீ முதல்ல யாரு? நீ யாருன்னே தெரியாதுன்னு உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நான் எதுக்கு நீ சொல்றத கேட்கணும்? பவி, போதும் பவி. நான் நிறைய ஆல்ரெடி அனுபவிச்சிட்டேன். நீ இல்லாம என் வாழ்க்கையே இல்ல பவி. வா பவி, நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் பவி. இங்க பாரு, தேவையே இல்லாம எனக்கு காலையில டென்ஷன் பண்ணாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ரோடன் கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். தள்ளிப்போ. பவி பவி பவி, ப்ளீஸ் பவி, ப்ளீஸ். நான் சொல்றத கேளு பவி. என் மேல எந்த தப்பும் இல்ல பவி. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளம் பவி. பவி, ப்ளீஸ் பவி. இங்க பாரு, நீ பேசுறத முதல்ல நான் ஏன் கேட்கணும்? ஆல்ரெடி நீ சொன்னதை கேட்டு கேட்டுதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். இனிமே நீ சொல்றதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. வழி விடு. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. பவி பவி பவி, ப்ளீஸ் பவி. வழி விடு சந்தோஷ். பவி, நான் சொல்றத ஒரு வாட்டி கேளு பவி. வழிய விடு சந்தோஷ். ப்ளீஸ் பவி, ஒரே ஒரு சான்ஸ் கொடு. பாரு, நான் ரோடன் கூட பார்க்க மாட்டேன். வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிடுவேன். கொஞ்சம் வழிய விடுன்னு சொல்றேன்ல. பவி, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு சொன்னா போய். கேளு சந்தோஷ். வழிய விடு. சொன்னா கேளு, நான் போறேன். கேளு பவி, ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடு பவி. நான் கொஞ்சம் எதுக்கு நான் உன்கிட்ட பேசிக்கிறேன். பேசணும்? இல்ல எதுக்கு பேசணும்னு கேக்குறேன். நான் தப்பு பண்ணல பவி, கொஞ்சம் டைம் கொடு. நீ நான் தப்பு சொல்றத பண்ணாம கேட்டா இருந்துக்கோ. நீ சொல்ற எதையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. தயவு செஞ்சு வழி விடு. பவி, ப்ளீஸ் பவி. ஏன் பவி இப்படி பண்ற? நான் இவ்வளவு சந்தோஷ், சொல்லிட்டு வழி இருக்கேன். விடு யார் சந்தோஷ். பண்ணி தனியா வர பொண்ணுட்ட ஏன் தகராறு பண்ணிட்டு இருக்க? என்னப்பா, என்ன பிரச்சனைங்க? இது எங்களோட பர்சனல் விஷயங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. பர்சனல் விஷயம்னு சொல்ற? அந்த பொண்ணுகிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க பாரு. இப்படிதான் பர்சனல் விஷயத்த ரோட்ல பேசுவீங்களா? யோ, இவன் என் பொண்டாட்டியா? நான் அவன் புருஷன். நான் பேசக்கூடாதா? இப்ப கிளாரிட்டி வந்துருச்சுல? கிளம்புங்க, கிளம்புங்க. ஏமா பவி, அந்த தம்பி சொல்றது உண்மையாமா? நீங்க 2 பேரும் புருஷ முண்டாட்டியா? பவி, சொல்லு பவி. பவி, சொல்லுமா. இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியல. இவனை யாருன்னே எனக்கு தெரியாது. தேவையே இல்ல. ஓ, எல்லாரும் அடிச்சு உன கொன்றாதீயா. போதுமையா, விடுங்கயா. போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம். யோ, அது என் பொண்டாட்டி தான். விடுங்கயா.
பவி விடுங்க, சொன்னா கேளுங்க. சொல்றேன்ல பவி, வந்துருச்சு. பவி, விடுங்க. ஏய், இனிமே அவங்க பாத்து- பவி, பவி சொல்லு பவி. வந்துட்டாங்கல்ல. இல்லையா? சும்மா இருங்க. என்ன பிரச்சனை? நீங்களே அவன்கிட்ட கேளுங்க சார். என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணா நீங்களே அதிகாரத்தை கேளுங்க உங்களுக்கு யார் கொடுத்தது? பவி, ஆ? அவன் என்ன பண்ணா நீங்களே கேளுங்க சார். தம்பி என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒன்னு அடிக்கிறாங்க? சார் இது என் ஒய்ஃப் சார். சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார். நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்காக இவங்க எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க சார். ஏமா இந்த தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுமா. இல்ல சார், பவி, இவனை யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய் இந்த மாதிரி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? கான்ஸ்டபிள் இவனை ஜீப்ல ஏத்துங்க. சார், ஒரு நிமிஷம் சார். ஏய். பவி, பவி சொல்லு பவி. பவி ப்ளீஸ் பவி. ஏறியாங்க. பவி, ஏறு. பவி. எடுத்துட்டு போ. மாமியாரா மட்டுமா பார்த்தேன்? என் அம்மாவா தானே பார்த்தேன். பவி, உன்னோட கோவம் நியாயமானதுதான். ஆனா நான் எப்பவுமே உனக்கு தப்பு பண்ணணும்னு நினைச்சதே இல்ல. நீயும் குட்டியும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் ஆதிரா விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்சேன். நான் இதுவரைக்கும் உன்னை என் மகளாத்தான் நினைச்சேனே தவிர மருமகளா நினைச்சதே இல்ல பவி. ஆதிரா விஷயத்துல எனக்கே குட்டி மேல கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. அதனாலதான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியல. நீ இப்ப ஹரி சார் வீட்டுல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்குது. லக்ஷ்மி மேடம், உங்க தவிப்பை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எத்தனையோ தடவை என்கிட்ட பவித்ரா கிட்ட உண்மையை சொல்லட்டுமான்னு கேட்டீங்க. ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதை நீங்க கேட்டு பவித்ரா கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தீங்க. இப்ப அதுதான் பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கு. அதுக்கு பரிகாரமா தான் இப்ப பவித்ரா ஏன் வீட்டுல இருக்காங்க. இந்நேரம் நீங்க என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க ஹரி சார். பவி எப்படி இருக்கா? லக்ஷ்மி மேடம், உங்க மனநிலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க.
பவித்ரா நல்லா இருக்கா? பவிக்கிட்ட நீங்க தான் நல்லபடியா எடுத்து சொல்லி எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடுங்க ஹரி சார். பவி அவ அம்மா வீட்டுக்கு போகாம உங்க வீட்டுக்கு நீங்க பேசி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஹரி சார். மேடம், நீங்க நான் சொன்னதை கேட்டுதான் பவிக்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தீங்க. எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது பவி அவங்களோட கோபத்தை இந்த அளவுக்கு வெளிப்படுத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னால பவி இல்லாம இந்த வீட்ல இருக்க முடியல ஹரி சார். வீடே வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு பவிதான் தெரியற. அவ ஞாபகமாவே இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். கண்டிப்பா பவி கூடிய சீக்கிரத்துல உங்க வீட்டுக்கு வருவா. உங்க கூட பாசமா இருப்பா. பண்ணிக்கலாம் சார். எவ்வளவு சார்? 500 பிளேட் தானே, நோ ப்ராப்ளம். நான் மெனு லிஸ்ட்டை உங்க மெயிலுக்கு அனுப்பிடுறேன். அட்வான்ஸ் பாத்துக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ, பாய். என்ன பவி, ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு சொல்லு. சந்தோஷ பார்த்தேன் சார். அப்படியா? என்ன சொன்னா? என்கிட்ட வந்து சாரி கேட்டான். அப்படியா? சந்தோஷ் மேல தப்பு இல்லைனாலும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நீ என்ன சொன்ன? அவன் மேல தப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். அவன் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அவன் வந்து பேசினது கோவத்துல. ச்சே. கோவத்துல என்ன பண்றதுனே தெரியல. என்ன பவி, என்னாச்சு? சந்தோஷம் ஏதாவது திட்டி அனுப்பிட்டியா? இல்ல சார். அட விடு பவி, அவன் பண்ணது தப்பு தானே. அதுக்கான தண்டனையை அனுபவிக்கட்டும். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டினாதான் அவன் சரி வருவான். விடு பவி. இப்போது உனக்கு கோவம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா இல்லையா? இல்ல சார், எனக்கு சந்தோஷ் மேல கோவம் தான். ஆனா அத்தனை பேருக்கு முன்னால அவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துட்டேன். அவன் போலீஸ் ஜீப்ல போகும்போது என்ன ஒரு பார்வை பார்த்தான். அது இன்னும் என் மனசை விட்டு போகாம அப்படியே இருக்கு சார். என்ன பவித்ரா, அவனுக்காக போய் ஃபீல் பண்ற? வீட்டுல திருந்தாதவன் வெளியில போனாதான் திருந்துவான். எல்லாம் அனுபவிச்சு பக்குவப்பட்டு வரட்டும். உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சதுக்கு இது சரியான தண்டனை தான். சொல்லுங்க மிஸ்டர் ஹரி. இன்ஸ்பெக்டர், சந்தோஷ் மேல எந்த தப்பும் இல்லை. அவன் நல்ல பையன். சார், இவன் நடு ரோட்ல ஒரு பொண்ணுகிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்தான். நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. சார், அவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சார். அவங்களுக்குள்ள சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு தான் நேரில் பார்த்து பேச போய் பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு. நீங்களும் அவனும் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்றீங்க. ஆனா அவன் யாருன்னே தெரியாதுன்னு அந்த பொண்ணு எங்கிட்டே சொல்லிச்சு சார்.
அதான் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சார், பவித்ரா கோவத்துல சொல்லிருப்பா. நிஜமாவே இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சார். இதை பாருங்க. இந்த போட்டோவை பாருங்க. சார், நீங்க சமுதாயத்துல பழக்கப்பட்ட முகம், நீங்க பொய் சொல்ல போறது இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு தான் பெண்கள் விஷயத்துல நாங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாட்ச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் சார். சந்தோஷம் கூட்டு போலாமா சார்? தம்பி, உங்களுக்கு என்ன வேணும் சார்? என் பையன் சார். என்ன சார், உங்க பையன் ஒரு தடவை கூட அவர் சொல்லவே இல்லையே சார். எனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் சொல்லாம இருந்திருப்பான். இந்த காலத்து பசங்க எங்க சார் பெத்தவங்க பேச்ச கேக்குறாங்க? அவங்களா இஷ்டத்துக்கு ஏதோ செய்யறாங்க, அப்புறமா ஃபீல் பண்றாங்க. இந்த ரெக்கார்ட் நோட்ல ஒரு கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போங்க சார். ஏட்டையா சார், ரெக்கார்ட் நோட் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஓகே சார், கூட்டிட்டு போங்க. சந்தோஷ், சந்தோஷ், வா கையெழுத்து போடு. வாப்பா, இதா கையெழுத்துல ஒரு கையெழுத்து போட்டு. ஏன் தம்பி, சாரோட பேரை சொல்லியிருந்தா உன்னை அப்பவே விட்டுருப்போம்ல. இங்க பாருங்க தம்பி, உங்க பஞ்சாயத்தெல்லாம் நீங்க வீட்டில் வச்சு பேசுங்க. இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து பேசுனீங்கன்னா அது பொது பிரச்சனையாகி பப்ளிக் உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதான் நடந்திருக்கு. சரி, நீங்க போங்க சார், கூட்டிட்டு போங்க. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். ம், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், போங்க. சந்தோஷ், ரொம்ப நன்றி சார். நீங்க மட்டும் வரலைன்னா என்னை விட்டுருக்க மாட்டாங்க சார். ஏய் விடுங்க சந்தோஷ். நீங்க பவிக்கிட்ட போய் பேசிருக்க கூடாது. அவ என் கூட தானே இருக்கா. கண்டிப்பா நான் பேசி உண்மையை புரிய வச்சு உங்க கூட சேர்த்து வைப்பேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரிங்க சார். சார், நீங்க எனக்காக கொஞ்சம். சந்தோஷ், போதும், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்க நடந்தது எதுவுமே லட்சுமி மேடத்துக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. இல்ல சார், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க தான் சார் பவிக்கிட்ட எப்படியாவது கொஞ்சம் புரிய வைக்கணும். நான் பாத்துக்கிறேன் சந்தோஷ். நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் போலீஸ் உங்களை அடிச்சாங்களா? இல்ல சார், என் தலையில என்ன எழுதி இருக்கோ அதான் சார் நடக்கும். நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போவோம். இல்ல சார், ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம் சார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரி, இந்த காயத்தை எல்லாம் லக்ஷ்மி மேடம் பார்க்காத மாதிரி நடந்துக்குங்க. இதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அம்மாக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் சார். சரி வாங்க.